உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக போரூர் இருக்கிற சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு கோல்டு ஸ்கீம் ஒன்று வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா 11 மந்த் நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட் மந்த் வந்து அவங்க கட்டிடுறாங்க. 1000 ருபீஸ் தான் இந்த ஸ்கீமோட இதுவே. 1000 ருபீஸ் அவங்க பே பண்ணி அந்த டேயில் என்ன அமௌண்ட்டோ 1 கிராம் வந்து 14,995 இருந்தது இல்லையா, 1000 ருபீஸ்க்கு எவ்வளோ மில்லி சேருதோ அந்த மில்லியை போட்டு நம்ம பேரில் நம்ம அட்ரஸ்லாம் போட்டு நமக்கு வவுச்சர் போட்டு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம கட்ட போகும்போது புக்கு போட்டு கொடுத்துடுவாங்களாம். ஏன்னா இப்போ வாங்குறவங்க எல்லாருமே வந்து கட்டுவாங்களான்றது தெரியல இல்லையா, அதனால் நெக்ஸ்ட் மந்த் வந்து புக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்னென்னலாம்னா வேஸ்டேஜ் வந்து 11% நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே போனால் நம்ம வேஸ்டேஜ் எடுக்கணுமா. இப்போ கம்மலுக்கெலாம் வந்து 13% தான் வருமா வேஸ்டேஜ். இப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2%ன்னு சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி பே பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இது வந்து 3 நாளாக நடக்குதான் எனக்கு தெரியாது, இல்லைனா முன்னாடியே நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் வந்து போனதே பார்த்திங்கன்னா 7:42க்கு தான் நான் போனேன். நேற்று நைட்டு, இது நேற்று எடுத்தது தான். நேற்று நைட்டு 7:42க்கு தான் போய் நான் பில்லே பண்ணேன். அப்போ கூட்டம் கம்மியாக இருந்தது, முன்னாடிலாம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சாம். அதனால தான் வந்து இப்போதைக்கு இந்த வீடியோவை போடுறேன். இந்த ஸ்கீம் ரொம்ப நல்லா இருந்ததுனால. வெளியில் சோஃபா இருந்தது, தெரியாமல் போய் சாண்ட்ரா வேற போய் உக்காந்துட்டா, நான் கவனிக்கவே இல்லை. அந்த ரேப் வந்து கிழிஞ்சிட்டு திருப்பி ஒட்டினாங்க, குழந்தைய திட்டிடுவாங்களோன்னு பயந்தேன். ஆனால் எதுவும் சொல்லலை. ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.